64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம மகாகுருநாதன் முருகபெருமானோட கந்தசஷ்டி கவசம் எல்லாத்துக்குமே தெரியும். இதில் எவ்வளோ சக்தி நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அனைவருக்குமே தெரியும். இதை நம்ம எல்லாரும் படித்து தரவா பண்ண முடியாது. ஏன்னா 6 சாப்டராக இருக்குது, 6 கவசங்களாக இருக்குது. இதை நம்ம ஒட்டா படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரமே இருக்காது. அதை படிக்கக்கூடிய பொறுமையும் சில பேர்த்துக்கு இருக்காது. சில பேருக்கு இது என்னன்றதே புரியாது. இது மாதிரி நிறைய இருக்குது. புரிந்தவங்க அற்புதமாக அதை உச்சரித்து பலன் பெறுவாங்க. இவங்க உச்சரிக்க முடியல என்னால் அப்படின்னு மன வருத்தப்பட வேண்டாம் எல்லாரும். அதுக்கு ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை, ஒரு வரி மந்திரத்தை குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த 6 கவசங்களையும் படிக்கக்கூடிய மகாசக்தி இந்த ஒரு வரி மந்திரத்தில் இருக்கு. கந்தசஷ்டி கவசம் முழுமையாக படிச்சதுக்கு உண்டான பலன் இந்த ஒரு வரி மந்திரத்தில் இருக்குன்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வரி மந்திரம் என்னன்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படின்னு இந்த மகா அற்புத மந்திரத்தை நீங்க உச்சரிக்கக்குள்ள கந்தசஷ்டி கவசம் முழுவதும் நீங்க உச்சரிச்ச பலன் நீங்க பெறீங்க, அந்த புண்ணியத்தை நீங்க பெறீங்கன்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்ம இது வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. இது பண்ணக்குள்ள உங்களுக்கு உடலுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி நிலை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் ஓடிடும். முருகபெருமானோட பரிபூர்ண அருளாசி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுலயே நிறைய சூட்சங்களை நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு உணர்த்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சூட்சமம் என்னன்னா, உங்களோட நல்ல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தையே நீங்க மாத்திக்கலாம். அது உங்களுக்கு கவசமா செயல்படும். அது என்ன சூட்சம முறைனா, நல்ல பசுசான விபூதி வாங்கிக்கோங்க, தூய்மையான பசுசான விபூதி வாங்கிக்கோங்க. அதுல சிறிது வசம்பு பொடி சேர்த்துக்கோங்க, சிறிதா வசம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த வசம்பு பொடி பிளஸ் விபூதி சேர்ந்த கலவையை ஒரு குடுவியில கொட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுல கொட்டி வச்சாலும் சரி, குடுவியா நல்ல காந்தத்துக்கு கொட்டா தன்மையா இருக்கிற பாத்திரங்கள்ல சேமிச்சு வச்சுக்கோங்க. அது வில்வ குடுவாயா இருந்தா சிறப்பு, இல்ல செம்பு, உங்களால முடிஞ்சது பித்தளை இல்ல மண் குடுவி இருக்குன்னா குடுவிக்குள்ள வச்சுக்கோங்க. இது போன்ற ஒரு குடுவியை ரெடி பண்ணி இந்த விபூதியெல்லாம் கொட்டி வச்சுக்கோங்க. இந்த குடுவி என்ன பண்றீங்கன்னா, நீங்க பூஜையில உட்கார்றப்ப முன்னாடி இந்த குடுவியை எடுத்து வச்சு அடியில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல இந்த குடுவியை வச்சு அந்த விபூதிக்கு தூப தீபம் காட்டி அதுல நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். 108 முறை உச்சரிக்கிறப்ப மகா சக்தி பெறும். இது மிக சக்தி வாய்ந்த சூட்சம முறை. இந்த விபூதி எடுத்து மறுபடியும் நீங்க தூப தீபம் காட்டிட்டு, அந்த குடுவிக்கு தூப தீபம் காட்டிட்டு இந்த விபூதி எடுத்து உங்க நெத்தியில அணிஞ்சிட்டு உங்களை சுத்தியும் இந்த விபூதி போட்டுட்டீங்களா, உறுதியா உங்களுக்கு மகாகுருநாதர் முருகபெருமான் ஒரு கவசமா அவரோட வேல் உங்களுக்கு காத்து நிற்கும். நீங்க எங்க போனாலும் தைரியம் உங்களுக்கு வரும். உங்களை சுத்தியே முருகபெருமானோட கவச வேல் இருக்கும். இது போன்ற சூட்சம முறை. இது டெய்லி இது போன்ற நீங்க புனிதமா குளிச்ச பிறகு பூஜை எல்லாம் செய்யறப்ப இது போன்ற இந்த விபூதி எடுத்து அணிஞ்சிட்டு நீங்க உங்களை சுத்தி போடக்குள்ள உறுதியா உங்களுக்கு பலன் தரும். நீங்க எந்த வண்டி வாகனத்துல வெளியில போனாலும் வந்தாலும் இது போன்ற செஞ்சுட்டு போறப்ப உங்களுக்கு நிச்சயமா பலன் தரும். புனிதமான நாட்கள்ல மட்டும்தான் நீங்க செய்யணும். உங்களுக்கு தீட்டு இந்த மாதிரி காரியங்கள் இருந்தால் செய்யக்கூடாது. நீங்க மட்டன் சாப்பிட்டு இருக்கீங்கனாலும் இதை வைக்கக்கூடாது. அன்னைக்கு வைக்கவே வைக்காதீங்க. இந்த போது வேல் கவசத்தையும் விபூதியா அணியாதீங்க. நீங்க எதுவும் சுத்தமான சைவமா இருக்கீங்கன்னா அன்னைக்கு செய்யலாம். அசைவமான தன்மை உங்களுக்கு தெரியும். அது போன்ற காரியங்கள் இருக்கிறப்ப இதை செய்யக்கூடாது.
ஏன்னா இது மகா சக்தி வாய்ந்தது. மகா குருநாதர் முருகபெருமான் நம்ம கூடவே இருக்கிற கவசம். இது அற்புத கவசம். இது நம்ம குருநாதர் சித்தர்கள் நம்ம பயனடையணும் அப்படின்ற நோக்கத்தோட அவங்க நம்மளை சொல்லியிருக்காங்க. மக்கள் நிறைய பிரச்சனைகள் அவங்களை சுத்தி இருக்கு, தீய சக்திகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த தீய சக்திகள் பாதுகாக்கக்கூடிய அற்புத கவசம், இவங்க உடலுக்கு பாதுகாப்பும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது அற்புத ரகசிய முறை. இது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடிய அற்புத மகா மந்திரம். ஏன்னா அந்த வேலே எம்பெருமான் குருநாதர் சக்தியோட அம்சம். அம்மாவே உங்களுக்கு காவலா இருக்காங்க. அது போன்ற சூட்சம் இருக்கு. இது போன்ற நிறைய விஷயங்கள் நிறைந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிச்சு இந்த விபூதி அணியறதுனால நம்மளுக்கு மகாசக்தி கிடைக்கும். நம்மளுக்கு உறுதியா மிகப்பெரிய அற்புத பலன் கிடைக்கும். இதே இந்த விபூதி எடுத்து உங்களோட வீடுகள்ல 4 மூலைகளுக்கும் போட்டீங்களா, அதுவும் சக்தி தரும். உங்களோட அஷ்ட திசைகள் இதை காத்து நிற்கும். உங்களை சுத்தி போட்டுட்டா உங்களை சுத்தி காத்து நிற்கும். உங்களோட வீடுகள்ல இருக்கிற 4 மூலைகளுக்கும் போட்டு விட்டுட்டீங்களா, அஷ்ட திசைகளுக்கும் காவல் இருக்கும். இது போன்ற சூட்சம முறை. இது எல்லோரும் பயன்படுத்தி செஞ்சு பாருங்க, உறுதியா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கவசம் எம்பெருமான் முருகபெருமான் கொடுப்பாரு. அவரோட திருவடியில நம்ம சரணடைவான். ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா. Please subscribe Ganapati Aanmigam.